ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/12/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், கிறிஸ்துமஸ். முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 47 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 11 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:22 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் இன்று இரவு 10:13 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 9:58 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 11 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:22 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? 7 கட்டத்துக்குள்ள 7 கிரகங்கள் தனித்தனியா இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அனைத்து நேயர்களும் அவரவர்கள் விருப்பப்படி, நல்ல கவனிங்க, அவரவர்கள் விருப்பப்படி ஒரு கோவிலுக்கு போங்க. கோவில்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சரியா? ஆன்மீக பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆன்ம பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக சித்திக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்னு தான் சொல்லணும். ஒரு வாரமாகவே ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம் ஏதோ ஓடின்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கணும். கலகலப்பான நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அது என்ன விசேஷம் அப்படின்னா 7ஆம் வரை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே கொஞ்சம் சிரிப்பீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்குது. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. சரியா? கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். அதேபோல் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியில மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்க போறார். அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம்.
வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதே சமயம் பகிரோட ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். நீங்க எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்ததும் உங்களோட ஆற்றல் அதிகமாகும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அருமையாக செயல்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துட்டு ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல, காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். அதே சமயம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மறைவு அப்படின்னாலும் இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போற உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா இருக்கும். நண்பர்கள் வழியில் சில நல்ல தகவல் வந்து சேரலாம். எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு, இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்க ராசிநாதன், கேந்திரஸ்தானம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புத பகவான். அற்புதமான ஒரு நாள். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் பரபரப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நல்ல முன்னேற்றம் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல புத பகவான். அற்புதமான ஒரு நாள். அற்புதமான ஒரு நாள். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப வெகு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை நிதானமாக மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல்லவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஏனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்ன தனவாக்கு குடும்ப சனமைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துட்டார். அதே சமயம் 4ஆம் இடத்துல சூரிய பகவான் கேந்திரஸ்தானம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். அதேபோல் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜென்மராசியில சந்திர பகவான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையா வந்துருக்கார். ஸோ பொருளாதார நிலை பரவாயில்ல. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் வரும். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். சரியா, நிதானமாக செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மெயின் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு முடியலன்னு சொல்லக்கூடாது. சரியா, இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகசனமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்ம ராசியில புத பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சில நேரங்களில் சுப செலவுகள் வந்து சேரலாம். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியடையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசுராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அடி தூள் கலப்ப போறீங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிர பகவான் தயாரா இருக்கார். அதே சமயம் சந்திர பகவான் லாபஸ்தானத்துல இருந்துட்டு உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். லாபம் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். நீண்ட நாளாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இன்றைய தினம் தீர்க்கலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சற்று உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக பேசப்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம்
உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்து ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்ம ராசியில சுக்கிர பகவான் அப்படியே சூப்பரா பார்த்துட்டு இருக்கார். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமா இருக்கும். சுக்கிர பகவான குரு பகவான் தனது 9ஆம் பறவையா பார்த்துட்டு இருக்கார். உங்க ஜென்மராசியை அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல பரபரப்பா இருப்பேள். தொழில் வியாபாரத்துல ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று ஓய்வெடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக பேசப்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் வந்து சேரலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல அந்த கவலைகள் எல்லாம் குறையும். ஏன்னா சந்திராசிரமம் எடுத்து இன்னைக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திர பகவான். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் மறைந்து ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். அருமையான வெற்றிகள் குவியும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு, கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு, புரியுதா? சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாலும் ஏகப்பட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. என்னன்னா 12ஆம் இடமாகிய அயனசேன பகவானத்துல சனீஸ்வர பகவான், ஜென்ம ராசியில ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். கவனமா இருக்கணும். இன்னைக்கு சந்திர பகவான் அஷ்டம ராசியில இருக்கிறதுனால சில குழப்பங்கள் வரலாம். அதே மாதிரி இந்த வாகனத்தை எடுத்துன்னு வெளியில போறீங்க பாருங்க, அப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டும் போதே அனாவசியமா டென்ஷன் கூடாது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இன்னைக்கு வச்சுக்கணும், புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமா செயல்படுறது ரொம்ப விசேஷம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை சக வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம், இன்னைக்கு இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.